முத்தமிழ் அறிஞர் எங்கள் உயிரிலும் மேலான தலைவர் கலைஞர் அவர்களின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்டம் கொளத்தூர் கிழக்கு பகுதி சார்பில் அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி இன்று 3/6/2026 புதன்கிழமை காலை 11:30 மணி அளவில் சென்னை பெரம்பூர் லட்சுமி அம்மன் கோவில் அருகில் கொளத்தூர் கிழக்கு பகுதி இளைஞர் அணி துணை அமைப்பாளர் எஸ் புவனேஷ் தலைமையிலும் சென்னை கிழக்கு மாவட்ட துணை அமைப்பாளர் தொழிலாளர் அணி கொளத்தூர் கே கங்காதரன் மற்றும் பெரம்பூர் கார்த்திக் இவர்களின் ஏற்பாட்டில் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு பி.கே. சேகர்பாபு வழிகாட்டுதல்படி கொளத்தூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் ICF வா முரளிதரன் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் கே. சந்துரு மற்றும் சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் எஸ். தனசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் பொதுமக்கள் 500 பேருக்கு அருஞ்சுவை உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் சென்னை கிழக்கு மாவட்ட கொளத்தூர் கிழக்கு பகுதி நிர்வாகிகள், கொளத்தூர் மேற்கு கிழக்கு பகுதி வட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள், மாமன்ற உறுப்பினர்கள், பிற அணி பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கருணையும் நிதியும் ஒன்றாய் சேர்ந்தால் கருணாநிதியாகும். கருணையும் நிதியும் ஒன்றாய் சேர்ந்தால் கருணாநிதியாகும். கலைஞர் கருணாநிதியாகும். கருணாநிதியே அன்றும் இன்றும் கழகத்தின் நிதியாகும். திமு கழகத்தின் நிதியாகும். கருணாநிதியே அன்றும் இன்றும் கழகத்தின் நிதியாகும். திமு கழகத்தின் நிதியாகும். கருணையும் நிதியும் ஒன்றாய் சேர்ந்தால் கருணாநிதியாகும். கலைஞர் கருணாநிதியாகும். கருணாநிதியுடன் திமுக உண்டு. திமுகவின் திருப்பணியில் அவர் பொதுப்பணியும் உண்டு. திருப்புகழை தந்த கருணாநிதியுடன் திமுக உண்டு. திமுகவின் திருப்பணியில் அவர் பொதுப்பணியும் உண்டு. அவர் பேனாமுனையை வார்த்தைகள் எல்லாம் தானே தேடி வரும். பேனாமுனையை வார்த்தைகள் எல்லாம் தானே தேடி வரும். அவர் பேச பேச ஒவ்வொரு சொல்லும் தேனாய் ஊறி வரும். கருணையும் நிதியும் ஒன்றாய் சேர்ந்தால் கருணாநிதியாகும். கலைஞர் கருணாநிதியாகும். கள்ளக்குடியினும் பெயரை காத்திட களத்தில் குதித்தவரு. அந்த கள்ளக்குடியின் காவியத்தில் நடுநாயகமானவரு. கள்ளக்குடியினும் பெயரை காத்திட களத்தில் குதித்தவரு. அந்த கள்ளக்குடியின் காவியத்தில் நடுநாயகமானவரு. ரத்தத் துளிகளில் திராவிடர் கழகத்தின் கொடியை வரைந்தவரு. ரத்தத் துளிகளில் திராவிடர் கழகத்தின் கொடியை வரைந்தவரு. உயர் புத்தனை போன்ற அறிஞர் அண்ணாவின் புகழ் வழி நடப்பவரு.